ஹலோ கைஸ், வெல்கம் டு MTC. தமிழில் பார்த்தோன்னே எல்லாம் கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. நம்ம பப்ஜி ரிலீஸ் ஆக போகுது. சரி, பப்ஜின்ற பேரை வச்சுக்கிட்டு எதுக்கு இப்போ ஃப்ரீ ஃபயர் விளையாடிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பப்ஜி வீடியோ என்கிட்ட ஒன்றே ஒரு கேம் தான் விளையாடி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக பப்ஜி நிறைய கேம்ஸ் விளையாடிருக்கேன், நிறைய வாட்டி விளையாடிருக்கேன். ஆனால் ரெக்கார்ட் பண்ணது ஒரே கேம் தான். அந்த ரெக்கார்ட் பண்ண கேமே நான் ஒரு வாட்டி போட்டுட்டு பப்ஜி ஹிஸ்ட்ரி பற்றி பேசினேன். அதுக்கு அடுத்தது இதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஃபயர் ஹிஸ்ட்ரி வீடியோ ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பப்ஜி ஹிஸ்ட்ரி வீடியோ பேசினேன். அதே வீடியோ பப்ஜி பேனுக்கும் எடுத்து பேசினேன். இப்போது அதே வீடியோ மறுபடியும் பப்ஜி ரிலீஸுக்கு எடுத்து பேசணுன்னா எதுக்குன்ற மாரி ஆகிடும். ஸோ நம்ம எதுக்குன்னு கேட்காம ஸ்ட்ரெயிட்டாக மேட்டரில் போகும். என்னென்னா, பப்ஜி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா, தீபாவளி டைமுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தீபாவளியில் இப்போ நவம்பர் 10 ஆகிடுச்சு. 10ஆம் தேதி இன்றைக்கி 6 மணிக்கு இதை அப்லோட் பண்ணிவிடுவேன். 14ஆம் தேதிக்குள்ளே வந்துடும்னா பார்த்துக்கங்களேன். பப்ஜி பிளேயர்ஸ் அன்னோன் பேட்டில் கிரவுண்ட் இந்த கேமை எப்படி பேன் பண்ணாங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இஷ்யூஸ், அது என்ன இஷ்யூஸ்னால் சைனா ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை பேன் பண்ணாங்க. ஆனால் கொரியன் கம்பெனி சைனா கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கிறதுனால அந்த ப்ராப்ளம். ஸோ இந்த அந்த என்ன கம்பெனின்னு தெரியல, அது கம்பெனி பேர் பார்த்துக்குங்க. அந்த கம்பெனியை தூக்கிட்டு இப்போ வேறு ஒரு 2 புது கம்பெனி அதுக்கு ஈக்குவலான கம்பெனியை தேடி வச்சுருக்காங்க. அதுதான் ஒரு கம்பெனி என்னென்னா, இந்த கம்பெனி கூட தான், அது மைக்ரோசாஃப்ட் கூட தான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு கம்பெனி கூட ஒரு இருக்கிற அந்த பேட்ச் அந்த என்னவோ சொல்லுவாங்க, அதையும் நான் பார்த்தேன். அது என்னடா இது மெட்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கேன், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன். அது நீங்கள் என்னன்னு சரியாக தெரில. அதுக்கப்புறம் ஒரு கேம் தேடி பார்த்ததுக்கப்புறம் PS3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் அது மெட்ரோ கோல்டன் எடிஷன் சொல்லிட்டு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கூட வந்தோன்னா கடைசி வரைக்கும் பப்ஜி இருக்கும், அதுக்கு நிலச்சிருக்கும். ஏன்னா மைக்ரோசாஃப்ட் டேட்டாஸ் எவ்வளோ சேஃபாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் இந்த மேட்ச் பற்றி பேசணுன்னா கம்மிங் பேக் டு மேட்ச். ஓகே, இந்த இடத்துல செத்துருவோம். செத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸ்ட்ரெயிட்டாக 3 மேட்ச் நாங்கள் தோற்றோம். 100 மாரி ட்ரெஸ் பண்ணி வர சொன்னேன். நான் முடிஞ்ச மாரி 100 மாரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன். ஒரு ஒன்றுமே இல்லாமல் வேஸ்ட்டாக ஒரு ஸ்கார்ப் இருந்தது, பிளாக் கலர் ஸ்கார்ப். அந்த ஸ்கார்ப்பை கட்டிட்டு வந்தேன். அந்த ஸ்கார்ப்லாம் போட்டுக்கிட்டு ஓகே இந்த மேட்ச் நாங்கள் இறங்கி அடிச்சாகணும். எனக்கு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. அது என்ன மாதிரி செட்டிங்ஸ்னால், எப்பப்பெல்லாம் ஏறி எகிரி குத்துறோமோ அப்போல்லாம் நெட் ஆஃப் ஆகிடும். அந்தமாரி ஒரு செட்டிங்ஸ் வச்சுருக்கேன். அது எந்தமாரி செட்டிங்ஸு, அது எங்கே கிடைக்கும்னா சத்தியமாக எனக்கு தெரியாது. ஹெலிகாப்டரு நார்மலாக அதுமாரி மோஸ்ட்லி வில்லேஜில் தான் இருக்கிறேன். மோஸ்ட்லி ஹெலிகாப்டர்லாம் இருந்தீங்கன்னா அது அவ்வளோவா கிராஸ் ஆகாது. எப்போனா ஒரு டைம் கிராஸ் ஆகும். அந்த சவுண்ட் தான் போய் கேட்டிருப்பீங்க. என்ன பண்ணுறது, இதுக்கு தனியாக ஆஃப் பண்ணலாம் ஆன் பண்ணிருக்க முடியாது. கொஞ்சம் சோம்பேறித்தனம். ஓகே, இந்த சோம்பேறித்தனத்தை விட்டு அப்படியே கம்மிங் பேக் டு மேட்ச். ஐயோ, குறுகால வந்துட்டான். இல்லை அவனாக செத்துருப்பான். சரி, இவன் ஒரு 2 அடி அடிச்சிருந்தா இவனாக செத்துருப்பான். சரி, 2 பேருமே அடியில். எப்படியும் அவன் உள்ளே தாக்க ட்ரை பண்ணோம். நம்ம அதுக்குள்ளே வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு வெளியே போனால் வெளியே ஒரு ஸ்குவாட் சண்டை போட்டுருக்குது. நம்ம யாரெல்லாம் ஜிபி வில்லன்னா எத்தனை பேர் தெரியும் தெரியல. அசுரன் அப்படின்னு சொன்னாலும் நிறைய பேர் தெரிய போகிறது இல்லை. பிகாஸ் நாங்கள் அந்தளவுக்கு ஃப்ரீ ஃபயர் விளையாடல இந்த சேனலில். நாங்கள் 43 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது சொல்லியிருப்பேன். 43 சப்ஸ்கிரைபர்லாம் இருக்கும்போது நாங்கள் நிறைய ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டுருப்போம். ஃப்ரீ ஃபயர் வீடியோலாம் போட்டு லைவ்லாம் கூட போட்டுருந்தோம். அந்த டைமில் நம்ம கூட ஒரு அந்த இதுவெலாம் போட்டோம்ல, கார்டு ரூமே இல்லாமல் 1vs1 ட்ரைனிங் மோடில் போய் அடிச்சிட்டு இருந்தோம்ல, ஃப்ரெண்ட்ஸ் விசஸ் அவர் தான் இதோ இப்போ ரிவ்யூ பண்ணுற பார்த்தீங்களா, அவங்க தான் ஜிபி வில்லன். நம்ம MTCmass 2.2 எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நம்ம வெப்சைட்டில் கூட அந்த பேர் தான் போட்டு வச்சுருப்பேன். சரி, எதுக்கு இப்போ அதை சொல்ல வரேன்னா, அசுரன் சொல்லிட்டு வச்சுருந்தாரு. அப்புறம் அவரோட வேறு அவர் நூப் ஐடி மாரி வச்சுருந்தார் அந்த ஐடியை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அவர் ப்ரோ பிளேயர் ஐடி வச்சுருக்காரு, ஜிபி வில்லன்னு சொல்லிட்டு. அந்த ஐடியில் நம்ம கூட விளையாடிட்டுருக்காரு. நல்ல ப்ரோ பிளேயர் தான். ப்ரோ பிளேயர்னு சொல்ல முடியாது, நூப்புன்னு சொல்ல முடியாது. ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு பிளேயர்ஸ் நாங்கள்லாம். எப்படி செட்டு சொல்கிறதுனா, அடிக்கவும் தெரியாது, ஆனால் சொல்கிற பட்டன் எங்கே இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு நூப்பு கிடையாது. நாங்கள்லாம் அடிப்போம், ஆனால் அடிக்க மாட்டோம். சரி, கம்மிங் பேக் டு மேட்ச். ஓகே, இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் போன வாட்டி மாஸ்டர் வந்துட்டுமே. சரி, இந்த வாட்டி மெசேஜ் போன வாட்டி என்னடா செட்டிங்ஸ் இது. நம்ம எப்போப்பெல்லாம் ஃப்ரீ ஃபயரில் ஏறி போயிட்டிருமோ அப்போப்பெல்லாம் நெட்டு கட்டிடுற மாரியே நம்ம பேசும்போதெல்லாம் மெசேஜ் கரெக்டாக வரும். டென்னு எவனா எந்த காட்டுப்பூச்சி மெசேஜ் பண்ணிச்சின்னு தெரில. சரி, நமக்கு மெசேஜ் பண்ண டேட்டா ஃபுல்லாக காலிடும். ஓகே, கம்மிங் பேக் டு மேட்ச். இந்த மேட்ச் ஒரே ஒரு கில் கூட அடிக்க முடியாது என்னால். போன வாட்டினா பரவாயில்ல, அந்த மேக்ஸ்னு ஏதோ ஒரு கேரக்டர் வச்சுன்னு வந்தான், அவனையாவது அடித்தோம். சரி, பப்ஜி பற்றி எதுவும் பேசணும்னு வந்தனே. அந்த ரிலீஸ் ஆக போகுது பப்ஜி. அதுக்கு அடுத்தது இவன் நம்மக்கிட்ட 7 எகிரி குடித்தான். சரி, அதுக்குள்ளே பின்னாடி இருந்தோன்னு அடிச்சிச்சு. எப்படி தான் ஆச்சுன்னு தெரியல. நம்ம தான் அதிகமாக டேமேஜ் கொடுத்தோம். ஜிபி வில்லன் டபுள் கில்.
அசுரன் இப்போ தானே ஒன்று பெருமையாக பேசணும் ப்ரோ பிளேயருக்கு இடைப்பட்ட பிளேயர்னு சொல்லிட்டு இதுங்காட்டியும் இப்போ ஒரு ஓசிக்கு லஸ்ட்டை பற்றியா ஓசிக்கு லட்சியா இந்த வாட்டி மாஸ்டர் வந்துட்டான். ஓகே மேட்ச் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. சரி போய் இப்போ அந்த மேட்சை பாயிண்ட் பண்ணிட்டு வந்துடும். சரி ஏகேவா எடுத்தேன். சரி பின்னாடி எதுக்கு அந்த பச்சை கலர் அது என்ன ட்ரெஸ்ன்னு எனக்கே தெரில. அது எக்யூப் பண்ணும்போது அது அப்படியே வந்துடுச்சு அது. ஓகே ஸ்கார்ப்பு மஞ்சள் கலர் ஸ்கார்ப் வச்சு கண்ணு தெரில. ஐயோ அதுனா ஸ்கார்ப் அது. இது ரேங்க் மேட்ச் கூட கிடையாது. இருந்தாலும் அதை வெறித்தனமாக விளையாடிருப்போம் லாஸ்ட்டு. இந்த இடம் ஜெயிச்சிங்களா இல்லைன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஜெயிக்கல. பிகாஸ் ஆடம் கேரக்டர் வச்சுட்டு வந்தோம். எப்படி ஜெயிக்க முடியும்? ஆடம் கேரக்டர் வச்சுட்டு வந்தால் ஜெயிக்க முடியாதுன்னு இல்லை. ஸோ எங்களுக்கு விளையாட தெரியாது. ஐயோட்டாலாம் இல்லாமல் ஐயோட்டா A1 இது ரெண்டும் இருந்த மிக்ஸ் பண்ணி வச்சுனா தான் ஒரு அளவுக்கு அடிப்பேன். இதுதான் மேட்ச் பாயிண்ட்டு. இந்த இடத்துல நான் தோற்றுருவேன். ஸோ இந்த இடம் நல்லா தான் அடிச்சுட்டு இருந்தோம். இந்த இடம் தான் ஆமாம் இந்த இடம் நல்லா தான் அடிச்சிருந்தோம். எதுக்கு தோற்றோன்னு தான் தெரியல. நான் சொன்னேன்ல ஏறி அடித்தோன்னா நெட்டு கட் ஆகிடும். அந்தமாதிரி ஒரு செட்டிங்ஸ் வச்சுருக்கேன்னு அந்த செட்டிங்ஸ் படி இந்தமாரி ஆயிடுச்சு. இந்த ஜிபி பாஸ் வில்லன் அவன் ஜிபி வில்லன்னு ஒரு பேர் வச்சுருந்தான். ஜிபி பாஸ்னு ஒரு பேர் வச்சுருந்தான். சரி ஜிபி வில்லன் சரி அவன் கூடயே பின்னாடியே போயிருந்தேன். சரி ப்ரோ பிளேயர் நம்பி போகலாமேன்னு சொல்லிட்டு போனேன். கட்சியில் பார்த்தா டீமில் வேறு எல்லாருமே நான் கேட்டேன் என்ன பண்ணுறதுனே தெரில. நமக்கு நான் சொன்னல எப்பப்போலாம் ஏறி போய் அடிக்கணுமோ அப்பப்போலாம் நமக்கு நெட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு அதேமாரி இந்த இடத்துல ஒரு எனிமையை பார்த்துட்டு அந்த எனிமி அடிக்கிட்டு தான் போகும். அவன் இந்த வீட்டில் இருக்கிறானா அந்த வீட்டில் இருக்கிறானான்னு ஒரு கன்ஃபியூஷன் தான். சார் அந்த வீட்டு லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் எழுத்து கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு போட்டால் அதுக்குள்ளே அந்த எனிமியை கண்டுபிடிச்சி நம்ம ஜிபி இல்லைன்னு போட்டாச்சு. சார் அவன் கில் எடுத்து கொடுத்து கில் எடுத்து கொடுத்துட்டு அடுத்த கடை நடவிக்க மேலே போகணும்னு சொல்லிட்டு மேலே அந்த எனிமியை பார்த்துட்டு அந்த வீட்டில் ஸ்கோப்பை செடியெல்லாம் பார்த்தா அதுக்கு கீழே போயிட்டான். சரி எப்படியா இருந்தாலும் நம்ம அவன்கிட்ட சொல்லிட்டான். அவன் கீழே குதிக்க போகிறான். நம்ம போய் அங்கே போய் அவனை புஷ் பண்ணானா கீழே குச்சானா சார்னு அச்சு முச்சாலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம். அதை ஒரு பிளான் போட்டு நாங்கள் அங்கே போனோம். டக்குன்னு ஓடி போனோம். ஓகே சொல்லி முடித்தவொடனே அங்கே ஓடணும் கொஞ்ச நேரத்துலேயே. ஓகே இப்போ தான் அவன்கிட்ட பிளான் சொன்னான். நம்ம பிளான் சொல்லுங்கும் போது அவன் புரிஞ்சுக்கினான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு புரிஞ்சு அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். சரி அவன் அந்த பக்கம் ஏறினா நான் அந்த பக்கம் ஏறினா. ஏன்னா இந்த பக்கம் ஏறணுன்னா எனிமி கரெக்டாக தெரிஞ்சிடும்ல ஏறி அடிச்சிடுவான். ஸோ நெட்டு லேக் அடிக்குது நமக்கு. இப்போ தெரிஞ்சு போச்சு நம்ம இந்த மேட்ச் ஜெயிக்க போதில்லை. ஏன்னா நெட்டு சபா என்னடா நீச்சல் வச்சுலாம் போகிற ஹேக்கரா அப்படின்னு. ஹேக்கர்லாம் இல்லை அந்த பையன் நல்ல பையன் தான். ஸோ நம்ம தான் கொஞ்சம் இடமா விளையாடி போட்டோம். இல்லைனா இந்த மேட்ச்சை சாதாரணமாக ஜெயிச்சிட்ருப்பான் அவன். ஓகே அவனுக்கு எழுது கம்மியாக இருக்கா என்ன 999 போகுது. நான் என்ன பண்ணுவேன் 999 போகுது. சரி இந்த மேட்ச் முடிச்சவனே அவனும் வீட்டுக்கு போயிட்டான். நானும் வீட்டுக்கு சாப்பிட்டு கம்முன்னு இருந்தோம். அதுக்கப்புறம் பப்ஜி பற்றி பேசணும்ல. பப்ஜி ரிலீஸ் ஆகுது. டிசம்பர் வந்துடுச்சுன்னா தீபாவளி வந்துச்சுன்னா பப்ஜி ரிலீஸ் பற்றி கன்ஃபார்ம் நியூஸ் கிடச்சிடும். அந்த சொன்ன பார்த்தீங்களா ஏறி அச்சா நெட்டு கட் ஆகிடும். அது வேறு நெட்டு கட் ஆகிடுச்சு. ஹெட்சாட்லாம் வச்சா நெட்டு கட் ஆகிடுச்சுன்னா பண்ணுறது. சரி அவனுக்கு ரிவ்யூவும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் செத்துட்ருப்பான் ஜோனில் போய். நம்மளும் ரிவ்யூ பண்ணாலும் அவனுக்கு அவனும் ஆக போதில்லைன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கில்லு தான் அடித்தேன் மொத்தமாகவே. சரி ஒரு கில்னால் ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கில் அடித்தானே. ஏன்னா ஆடம் கேரக்டர் அவ்வளோ நான் விளையாட மாட்டேன். சரிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க. ஐயோ வாய் வளருது. ஓகே நான் சொன்னதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் போய் ஃப்ரீ ஃபயர் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு நெட்டு கட் ஆகிடும்.